பரிசுத்த ஆவி கொடுக்கிற அந்த ராஜரீக அபிஷேகத்தை கவனியுங்கள். பார்வோன் ராஜா தன் ஊழியக்காரர்களை நோக்கி யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவனும் உண்டோ என்று கேட்கிறான். அவனை பார்க்கும் பொழுது, யோசேப்பே, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாயிருப்பேன். பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். மாத்திரமல்ல, பார்வோன் தன் கையிலே இருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி கொடுத்தானே, அதை யோசேப்பின் கையிலே போட்டானே. தனது ஜனங்களை எல்லாம் இவனை ரதத்திலே ஏற்றி எல்லா ஜனங்களையும் இவனுக்கு முன்பாக தண்டனிட்டு பணியுங்கள் என்று எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினதின் அதிசயமான ரகசியம், அவன் பெற்றிருந்த தேவ ஆவியானவரின் அனுக்கிரகமும் அபிஷேகமும் அது உங்களையும் அப்படியே உயர்த்தி மேன்மைப்படுத்தும்.